பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 16:24. இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கிய போது கலிலேயா கடலோரமாய் மீன் பிடிக்கிற பேதுருவை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றபோது அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வலையை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றவன் தான் இந்த பேதுரு. தன்னுடையவைகளையும் தனக்கு உண்டானவைகளையும் தள்ளிவிட்டு உதறிவிட்டு இயேசுவின் அழைப்பை பெற்று அவருக்கு பின் வந்தவனை, இயேசு எனக்கு பின்னாக போ, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மேலும், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்று இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுக்குரியவைகளை நாம் சிந்தித்து வாழ வேண்டும். அதேபோல் தன்னைத்தானே வெறுத்து அவர் சென்ற அதே சிலுவையின் பாதையிலேயே நாமும் செல்ல வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். எவைகளை வெறுக்க வேண்டும் என்றால், உலக பிரகாரமான ஆசைகளை வெறுக்க வேண்டும். பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாது இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா செய்கைகளையும் வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதற்கு இடையூறாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் வெறுத்து தள்ள வேண்டும். அப்படி எல்லா காரியங்களையும் நாம் வெறுத்து தள்ளிவிட்டு அவருக்கு பின் செல்லும் போது அந்த பாதை ஒரு கடினமான சிலுவை பாதையாகத்தான் இருக்கும். அந்த பாதையில் அவர் செல்லும் போது அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லோரும் அவரை கைவிட்டு சென்று விட்டார்கள், ஓடி போய் விட்டார்கள், தள்ளி போய் விட்டார்கள், அவரை கொட்டினார்கள், காரி துப்பினார்கள். தவறு செய்யாதவர் தண்டிக்கப்பட்டார். அவரிடம் இருந்தவைகள் எல்லாம் பறித்து கொள்ளப்பட்டது. அவருக்கு உண்டானவைகள் எதுவும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எதிராக பேசப்பட்டவைகளும் சொல்லப்பட்டவைகளும் பொய் சாட்சிகளுமே வென்றன. ஆனாலும் அவர் தனக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்த எல்லா மனிதர்களையும் மன்னித்தார், மறந்தார். எல்லோர் மேலும் அன்பு செலுத்தினார். பிதாவை மட்டும் மகிமைப்படுத்தினார். பிதாவின் சித்தத்தை திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இவைகளை நிறைவேற்றின இயேசு தான் சிலுவையை ஜெயம் கொண்டு வெற்றி கொண்டு உயிர் தெழுந்து மீண்டும் மீன் பிடித்து கொண்டிருந்த தன்னுடைய சீசர்களுக்கு தரிசனமான பொழுது இவர் கர்த்தர் என்று கண்ட பேதுரு தன்னுடைய மேல் சட்டையை கலட்டி கொண்டு கடலிலே குதித்தார். அவரை நோக்கித்தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஒரு கனமான ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்து வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம், தன்னைத்தானே வெறுத்து சிலுவை பாதையில் செல்லவும் அவருடைய ஆடுகளை மேய்க்கவும் ஒப்பு கொடுத்த பேதுருவுடன் கடைசி வரை இருந்தார் கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும், அவருடைய கிருபைகளையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நாம்
தன்னைத்தானே வெறுத்து அவர் சென்ற சிலுவையின் பாதையில் சென்று அவர் பெற்ற வெற்றியையும் அவருக்கு பின்பாக சென்ற அவருடைய சீசர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியையும் கிருபையையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் விரும்புகிற கிருபைகளையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறும்படியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி தன்னைத்தானே வெறுத்து உம்முடைய சிலுவையின் பாதையின் பின்பாக நாங்கள் கடந்து வர தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.